சிஏனா பிகாம் சிஏவா? சிஏனா ரொம்ப கஷ்டமாச்சு. என்னப்பா, ஒரு பேப்பர் ஃபெயில்னா எல்லாமே எழுதணுமாமா? ம். இருந்தாலும் ஒரு டிகிரி படிக்கலாம். பிகாம் இந்த மாதிரி நிறைய கேள்வி எல்லாமே இந்த சிஏ ஜேர்னியில் அதை பற்றி கேட்டிருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஐம் ஜஸ்ட் qualified in this Jan 26 attempt and I'm CA in first attempt. So this is my YouTube channel. I'm going to share என்னோட ஜேர்னி, நான் எப்படி பாஸ் பண்ணேன், அப்புறம் என்னோட சீக்ரெட்ஸ் என்ன, என்னோட மிஸ்டேக்ஸ் என்ன, இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ எவ்ரி ஒன் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. லெட்ஸ் ஃபஸ்ட்டு என்னோட ஜேர்னி நான் எப்படி நான் சொல்கிறேன். எனக்கு சிஏ வந்து 10th படித்து முடிச்சுட்டு போர்டு எக்ஸாம்ஸ் ஐம் சிபிஎஸ்சி ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுற கேப்பில் ஒரு கரியர் கவுன்சிலிங் தினத்தந்தி பேப்பரில் வந்துச்சு. ஸோ அது எப்படி என்னென்ன கோர்சஸ் நம்ம ஃப்யூச்சர்ஸில் பண்ணலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதெல்லாம் பற்றி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக எப்படின்னா டாக்டர் அந்த மாதிரி இன்ஜினியரிங், ஸோ ஒவ்வொரு ஃபீல்டு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இதில் தான் சிஏ பற்றி ஒருத்தர் சொன்னார். ஒரு கமிட்டி மெம்பர் நினைக்கிறேன் அவர். அப்போ ஒரு நல்ல அவர் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி சொன்னார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் ஆனால் அப்போ சிஏ பண்ணுறது, காமர்ஸ் எடுக்கிறது எனக்கு ஒரு ஐடியா கிடையாது. அது அவர் சொன்னது எனக்கு அப்படி ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஒரு ஸ்டோரி ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் இருந்தது. ஸோ பட் ஆனால் ரிசல்ட்ஸ் எனக்கு வந்துச்சு. நான் சிபிஎஸ்சியில் ஒரு கம்மி மார்க் தான், ஒரு 300 மேலே தான் வாங்கினேன் 500க்கு. ஸோ எனக்கு அப்போ தோணுச்சு, நம்ம ஏன் வந்து சிஏ பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம அதிக மார்க் எடுக்கல, சயின்ஸ் குரூப்பும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் காமர்ஸ் எடுத்தேன். அப்பயே டிசைட் பண்ண சிஏ பண்ணலாம். அப்புறம் 12th வந்துச்சு. நான் கொரோனா பேட்ச் நான் 12th. ஸோ எக்ஸாம்ஸ் இல்லை, பாஸ் ஆகிட்டேன். எனக்கு ஆல் பாஸ் போட்டாங்க 11th எக்ஸாம்ஸ் மார்க்ஸ் வச்சு. தென் ஃபவுண்டேஷன் நான் வந்து Jan 21 சேர்ந்தேன். எங்களோட ஐம் சேலம், தமிழ்நாடு. ஸோ எங்கள் ஊரில் ஒரு அகாடமி, சிஸ்ட்ரி அகாடமின்னு. ஸோ அங்கே தான் ஜாயின் பண்ணேன் என் ஃப்ரெண்டு மூலிமா. என் ஸ்கூல் மேட்டும் சிஏ பண்ணுறேன்னாங்க, அவங்க மூலிமா ஜாயின் ஆனேன். ஸோ அப்படியே ஃபவுண்டேஷன் படித்தேன் சிஸ்ட்ரி அகாடமியில். அங்கே அவங்க நல்ல கைடன்ஸ் கொடுத்து டெஸ்ட்ஸ் நிறைய எழுதி. ஸோ அந்த டிசம்பரில் எனக்கு எக்ஸாம் வந்துச்சு, December 21. ஸோ எழுதினேன். அங்கே நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணிட்டேன். 229 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 400. ஸோ அங்கே அப்படி நான் கிளியர் பண்ணேன். அப்படியே இன்டரும் நான் அங்கேயே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணேன். போத் குரூப்ஸ் எழுதுனேன், அங்கேயே படித்தேன். அங்கேயே படித்து 8 பேப்பர் ஒரே அட்டம்ப்டில் ஐ ஜஸ்ட் கிளியர்ட் ஆகும். அது வந்து November 22 அட்டம்ப்ட். அப்போ என்னோட மார்க் வந்து 461 அவுட் ஆஃப் 800. தென் எக்ஸம்ஷன் 2-3 சப்ஜெக்டில் எக்ஸம்ஷன், டாக்ஸில் எக்ஸம்ஷன் வாங்கினேன். தென் அப்படியே மூவிங் ஃபார்வர்ட் டு ஆர்டிகல்ஷிப். நான் அப்படியே சேலம்லேயே தான் ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் ஃபர்மில் ஜாயின் பண்ணேன். அங்கே எப்படி சொல்கிறது, அங்கே நல்ல ஒரு டாக்ஸ் அண்ட் ஸ்டாட் ஆடிட்டர். பட் நான் ஜிஎஸ்டி சைடு அந்த ஆஃபீஸில் இல்லை. ஸோ அதனால் இந்த டொமைன் மட்டும் நல்லா நிறையா லேர்ன் பண்ணேன் அங்கே. நான் அப்போ 3 years, இப்போ 2 years ஆச்சு. நான் அப்பயே ஜாயின் பண்ணிட்டேன் முன்னாடியே. 2 years வரதுக்கு முன்னாடி, நியூ ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு டைமில். ஸோ 3 years ஆஃப் முடிஞ்சு 2.5 yearsக்கு அப்புறம் லீவ். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஸ்மால் மிட் சைஸ் ஃபேர்ம்ஸில் நம்ம ஹோம் டவுன்னா எக்ஸாம் லீவ்ஸ் கிடைக்கும் நமக்கு நல்லாவே. ஸோ அந்த மாதிரி நானும் லீவ் வாங்கிட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஃபைனல் வந்து எப்போ படிக்கன்னா 2024 December. ஸோ அந்த டைமில் ஐ ஸ்டார்டட் டு ஸ்டடி ஃபைனல் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு முன்னாடியே நான் என்னோட ஓரியன்டேஷன் கிடையாது, எம்சிஎஸ், அட்வான்ஸ் ஐடிடி அதெல்லாம் நான் முடித்தேன். அது முடித்து ஃபைனல் எக்ஸாம்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து November 25 தான் எக்ஸாம்ஸ்ன்னு இருந்தது. அப்புறம் 25 பிறந்ததுக்கப்புறம் ஒரு மார்ச் மாதம் வந்ததுக்கப்புறம் தான் இன்டர் ஃபவுண்டேஷன் 3 attempts தான் மாற்றினாங்க, ஃபைனல் மாற்றலை. மார்ச் ஏப்ரல் அந்த ஒரு டைமில் தான் 3 attempts அதுவும் மாற்றுறாங்க. ஸோ எனக்கு September 25 எலிஜிபிள். பட்
எனக்கு பிளான் பண்ணது நவம்பர், ஸோ என்னால் அப்பியர் ஆக முடியல. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் pushed to Jan 26 and Jan 26 நான் அப்பியர் ஆனேன். போத் குரூப்ஸ் அப்பியர் ஆனேன். ஸோ அதுவும் நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணேன். மார்க் வந்து 312 அவுட் ஆஃப் 600. ஸோ திஸ் இஸ் மை ப்ராசஸ். இப்படி தான் நான் இப்படி அட்டம்ப்ட்ல பண்ணி, இது என்னோட பேக்ரவுண்ட், சின்ன பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்னோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, மைண்ட் செட் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அப்புறமே என்னோட மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். இவ்வளோ நேரம் என் பேரே நான் சொல்ல, ஐம் சஞ்சய், சாரி சி சஞ்சய். ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, நான் என்ன ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு கிளாஸஸ் ரொம்ப 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 முக்கியம். என்ன மாதிரி கிளாஸஸ் வாங்குகிறோம், வெதர் ஒரு இன்ஸ்டியூட் போய் வாங்குறோமா, இல்லை தனித்தனியாக ஒரு ஃபேக்கல்ட்டிகிட்ட வாங்குறோமா. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் இருக்குது. இல்லைனா ஐசிஏவோட ஃப்ரீயில் விர்ச்சுவல் கிளாஸஸை சூஸ் பண்ணுறோமா. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஒரே இதாக போகலாம், தனித்தனியாக வாங்கலாம், விர்ச்சுவல் பண்ணலாம். ஸோ அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான் என்ன பண்ணலான்ட்டு. நான் என்ன பண்ணேன்னா, ஃபவுண்டேஷன் அண்டு இன்டர் வந்து ஒரே அகாடமியில் தான் வாங்கினேன். ஃபைனல் வந்து ஐசிஐ கிளாஸஸ் நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் 4 சப்ஜெக்ட்ஸ்க்கு நான் பார்த்தேன். ஐடிடிக்கு மட்டும் தனியாக இன்னொரு ஃபேக்கல்ட்டிகிட்ட வாங்கி நான் படித்தேன். இதுதான் நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ பெஸ்ட்டு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, கோ ஃபார் செப்ரேட் ஃபேக்கல்ட்டிஸ். ஏன்னா ஒரே இன்ஸ்டியூட்டாக நம்ம போகிறப்ப என்ன, என்னோட ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் நிறைய க்ரோத் பண்ணோன்னா, ஏன்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் மோஸ்ட்லி சிஎஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாம் அவங்களோட ஒர்க்கு, அவங்க ப்ரொஃபஷனல் சைடு, அவங்க பர்சனல் லைஃப், அது இல்லாமல் கிளாஸு, ஸோ அது எல்லாமே அவங்க மேனேஜ் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ஏதோ 2-3 சப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன ஆயிடுதுன்னா, போர்ஷன்ஸ் இன்கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம டைமிங் முடிக்க முடியல, எக்ஸாமுக்கு முன்னாடி முடிக்க முடியல. ஸோ அந்த ஒரு இஷ்யூஸ்லாம் ஒரு அகாடமியாக போனால் எல்லா இடத்துலையுமே இருக்குது. எஸ், தேர்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது சில அகாடமியில், பட் மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாட் ஐ ஃபெல்ட் அதை நான் சொல்கிறேன். தென் இதுக்கப்புறம் ஏன் நான் செப்பரேட் ஃபேக்கல்ட்டிஸ்ன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, பிகாஸ் அவங்க அது ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வேறு எந்த ஒரு பிளான்ஸுமே கிடையாது. ஸோ அதனால் அவங்க மோஸ்ட்லி ஆன் டைமில் முடிச்சிருவாங்க. நான் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் தான் வாங்கினேன் ஃபைனலில். ஸோ அதனால் நான் எப்போ வேணால் எப்படி வேணால் படித்தேன். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். நீங்கள் ரெக்கார்டட் வாங்க, லைவ் கிளாஸஸ் வாங்குறது இன்னொரு நல்லது என்னென்னா, இப்போ நம்மளால் சில பேர்லாம் இருந்தால் டக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்து கிளாஸ் பார்க்கணும், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வராது. இன்கேஸ் கிளாஸஸ்னால் ஓகே ஸ்டார்ட் ஆகிடும், அது ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும் நம்ம அட்டன் பண்ணுறது. பட் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் சின்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸுமே இருக்குது எப்பயுமே. பிகாஸ் லைவ் கிளாஸஸ்னால் நீங்கள் லாங் ஹார்ஸ் உட்காரணும், உங்களால் விட்டுட்டு டக்குன்னு போக முடியாது. பட் ரெக்கார்டட்னா எப்போ வேணால் பார்க்கலாம், பிடிக்கலாம். பட் ரெக்கார்டடில் என்ன சொல்கிறது, லைவ் இன்ட்ராக்ஷன்ஸ் சம்டைம்ஸ் இருக்குது, மோஸ்ட்லி இருக்காது. லைவ் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில இருக்குது. பட் நான் ரெக்கார்டட் வாங்குறது பெஸ்ட் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியும் பார்க்கலாம், எப்படி சொல்கிறேன் ஸ்பீட், ஸோ அதிகப்படுத்தியும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு 1.25, 1.25, 1.5, ஸோ அதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். நான் ஐசிஐ கிளாஸஸ் ஃபைனலில் ட்ரை பண்ணலான்னு உண்மையிலுமே 4 சப்ஜெக்ட் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி எஃப்ஆருக்கும் ஆடிட்டுக்கும் ரொம்பவே கிளாஸஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் ஏஎஃப்எம்க்கு என்ன இருந்துச்சுன்னா, கான்செப்ட்ஸ் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் ஏஎஃப்எம் ஃபைனலில் என்ன எப்படி இருந்துச்சுன்னா, படிக்கிறதுக்கும் சம்ஸ் அவங்க கேட்கறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நம்ம புக்கில் படிக்கிறதுக்கும் பட் சம்ஸுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா சம்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்குன்னு தனியாக டீச் பண்ணணும். பட் அந்த மாதிரி சிங்க் ஆகலை எனக்கு ஐசிஐ கிளாஸஸ் பார்த்தப்ப. டிடி பார்த்தப்ப என்னாச்சுன்னா, 2-3 ஃபேக்கல்ட்டிஸ் மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு மேடம் சூப்பராக எடுத்திருந்தாங்க, பட் இன்னும் 2-3 பேர் எடுத்தாங்க, பட் இட்ஸ் நாட் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எஃப்ஆருக்கும் 2-3 ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்தாங்க ஐசிஐல. பட் இட் வாஸ் ஆல்சோ குட், பிகாஸ் எல்லாருமே நல்லா நடத்துனாங்க. அப்பயும் அதுலேயும் ஒருத்தர் சூப்பராக எடுத்தாங்க. நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபைனல் கிளாஸஸ் எஃப்ஆரில் நல்லா இருந்துச்சு. ஆடிட்டுக்கு ஒருத்தர் தான் எடுத்தார், அவர் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ஐசிஐ கிளாஸஸ் ஆக்சுவலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சிஏக்கு எதுவுமே செலவு பண்ண ஃபைனலில் ஒரே ஒரு ஐடிடிக்கு மட்டும் நான் வெளியே ஒரு ஃபேக்கல்ட்டிகிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி என்னோட ஃபைனல், பிகாஸ் ஃபைனல் தான் எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்குது. இன்டர்மீடியட் நான் அகாடமியிலே சேர்ந்தேன்.
கொஞ்சம் இன்கம்ப்ளீட் போர்ஷன் ஆச்சு. நானே தான் யூடியூப்ஸில் ரிவிஷன் கிளாஸஸ்லாம் பார்த்து படித்து கவர் பண்ண. நானே கொஞ்சம் செல்ஃப் ஸ்டடி, பிகாஸ் எஸ்எம்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்துச்சு. நானே தான் படித்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணேன். ஃபவுண்டேஷன் முழுக்க முழுக்க எல்லாம் நடத்தியிருந்தாங்க. நான் இன்ஸ்டியூட்லேயே ஃபுல்லாக அகாடமியில் நல்லா படித்து நான் முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட டிப்ஸு. தென் ப்ரிப்பரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா கான்செப்ஷுவலாக எல்லாருமே நல்லா எல்லா டாப்பிக்குமே எல்லாமே படிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே, ஏன்னா பிகாஸ் எல்லாமே கேட்குறாங்க. எது விடுறது, எதுவுமே விடுற ஆப்ஷன் கிடையாது. பட் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு 2 டாபிக் நம்ம விடுற மாதிரி தான் 100% படிக்கல. ஸோ மேக்ஸிமம் கவர் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப. தென் இது ஃபஸ்ட் டைம் நல்லா கான்செப்ஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, எக்ஸாம் சால்வ் பண்ணி பாருங்க சம்ஸ்லாம். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாகும். தென் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும்னா, யூ வாண்ட் டு ஸ்டடி எப்படின்னா, அந்த பேப்பர் எடுத்து ஏபிசி அனாலிசிஸ் போடுங்க. எவ்வளோ மார்க் இருக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கு எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதிக மார்க் ஒரு சாப்டர் இருக்குன்னா நம்ம அதிக டைம் ஃபோக்கஸ் பண்ணலாம் ரிவிஷன் அப்போ. ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம். பட் ஆனால் அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் பார்க்காது, எல்லாமே படிக்கணும். பட்டு அது நல்லா படிக்கணும், அந்த அதிகமாக இருக்கிற மார்க்ஸு. ஸோ அதுதான் பெஸ்ட் அட்வைஸ். பிகாஸ் டிஸ்கிரிப்டிவ் சைட்ஸில் தான் அதிக மார்க் கேட்பாங்க சாப்டர்ஸ். பட் ஆனால் 1 மார்க் சைடு தான் இந்த சின்ன சின்ன சாப்டர்ஸ் கேட்பாங்க. நம்ம அசால்ட்டாக விட்டுருவோம் இன்னும் சின்னதாக இருக்கேன் அப்படின்னு. பட் ஆனால் அதெல்லாம் 1 மார்க்ஸில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது, நம்ம மிஸ் பண்ணிவிடும். பட் ஆனால் எல்லாமே கேட்க மாட்டாங்க. பட் நான் எது வேணால் கேட்கலாம். ஸோ அதுதான் ட்ரிக்கு. ஸோ எதையும் விடக்கூடாது, மோஸ்ட்லி விடக்கூடாது. அதுதான் ரிவிஷனில் நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், மார்க் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க ரிவிஷன். பிகாஸ் டைம் அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். நான் வந்து எப்பயுமே 2 ரிவிஷன் எப்பயுமே ஃபஸ்ட் டைம் நல்லா கிளாஸஸ் பார்த்து படித்து கொஞ்சம் சால்வ்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 days அந்த மாதிரி 5 to 10 days ரேஞ்சுக்குள்ளே ஃபஸ்ட் ரிவிஷன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணேன். தென் 2 to 3 days ஒரு ரிவிஷன் பண்ணேன். இந்த ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் டே அப்போ ஒரு பாஸ்ட் இயர் பேப்பர் நான் எழுதி பார்த்தேன். ஸோ இட்ஸ் வில் ஹெல்ப்ஃபுல். ஏன் சொல்கிறேன் பாஸ்ட் இயர் பேப்பர், எம்டிபி ரிலீஸ் பண்ணுறாங்க, எஸ்சி ஆர்டிபி ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் வந்து கொஷின் சால்வ் பண்ண நமக்கு பெட்டராக இருக்கும். சிங்கிளாக ஒரு சாப்டர் எடுக்கிறோம், அந்த சாப்டர் சால்வ் பண்ணி பார்க்கலாம், கிளாரிட்டி கிடைக்கும்னு. அதுக்கு மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பிகாஸ் ஏன்னா எம்டிபி ஆர்டிபியில் ஒரு 3 hours செட் பண்ண மாட்டாங்க கரெக்டாக. இந்த டைமில் நம்ம எழுத முடியும். சில பேப்பரில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில பேப்பர் எழுதவே முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்கும் எம்டிபியில். ஸோ அதனால் நான் வந்து இது இன்டர்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் இன்டர்லேயே அதை கொஞ்ச நாளில் போட்டுட்டு இருந்தேன் நானும், எம்டிபி மட்டும்தான். பட் ஒரு 2-3 எக்ஸாம் நான் இன்டர்ல எழுதுனதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். எம்டிபியில் எழுதுறதுக்கும் எக்ஸாம் பேப்பரில் எழுதுறதுக்கும் அந்த கொஷின் பேப்பர் செம்ம டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஒரு 2 எக்ஸாம் கழிச்சு எக்ஸாம் முன்னாடி 2-3 பேப்பர் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுறது, சும்மா போட்டு பார்க்குறது, பாஸ்ட் பேப்பர் மட்டும் பண்ணேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பாஸ்ட் பேப்பர். ஸோ அதனால் நான் ஃபைனலில் ரிவிஷன் முடித்தோடனே ஒரு பாஸ்ட் பேப்பர், 2வது ரிவிஷன் முடித்தோடனே ஒரு பாஸ்ட் பேப்பர், டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம் நமக்கு எவ்வளோ அவைலபிள் இருக்குது. ஸோ 2 ரிவிஷன் பண்ணேன். ஷார்ட்டாக இருக்குது, ஒன்று பெருசாக, அதில் அப்படியே ஒரு 2 to 3 days அந்த மாதிரி ஒரு ரிவிஷன் பண்ணேன். தென் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் ரிவிஷன். என்னோட ஸ்ட்ராட்டஜி சொல்லும், டைம் ஃபோக்கஸ்டாக அது இருக்கும். எல்லாமே படிங்க, பாஸ்ட் இயர் பேப்பர் எழுதி பாருங்க. ரொம்ப நீங்களே அதை செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பாருங்க. சம்டைம் டெஸ்ட் சீரீஸ்லாம் வாங்குவாங்க, நான் அதை வாங்கி எழுதுனதில்லை, நானே தான் எழுதி செல்ஃப் எவாலுவேட் பண்ணி, ஃபுல் மார்க் போடாமல் ஒரு ஹாஃப் மாதிரி அந்த மாதிரி நீங்களே உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா நீங்களே எவாலுவேட் பண்ணுவீங்க, எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்க. நல்லா ஒரு லேர்னிங்காக இருக்கும் ஆக்சுவலி. இட் வில் ஹெல்ப் ஸோ மச் டு யூ. தென் இதுதான் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும். தென் எக்ஸாம் டே ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும், எக்ஸாம் எப்படி பேப்பரை பண்ணுறது, எப்படி எழுதுறது அப்படின்றதே நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா ரொம்ப 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 ஃபோக்கஸ்டாக பார்க்கணும். எப்படி நான் சொல்கிறேன்னா, எந்த கொஷின் ஃபஸ்ட் எழுதுறது, நம்ம இருக்கிற 6 கொஷின்ஸில் ஓகேங்களா, அதுவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்போ எழுதணும், எவ்வளோ நேரம் அது கொடுக்கணும், எல்லாமே நீங்கள் முன்னாடியே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இந்த கொஷின் கஷ்டமாக இருந்தால் இப்போ என்ன பண்ணுறது, அது எப்படி நம்ம மூவ் ஆன் பண்ணணும் அடுத்த கொஷின்னு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் பயங்கரமாக யோசிக்கணும் முன்னாடியே. பிகாஸ் எக்ஸாம் இந்த பேப்பரை அணுகுறன்றதே ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். ஸோ தென் இந்த சொன்ன அதே மாதிரி அந்த 15 minutes இருக்குல்ல, 15 minutes நான் சிஏ ஃபைனலில் ஒரு ட்ரிக் பண்ணேன். என்னென்னா, எனக்கு ஒரு யூடியூப்ல ஒரு சார் சொன்னார். அவர் எக்ஸாம் முன்னாடி நாள் காலையில் தான் நான் அதை பார்த்தேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் எக்ஸாம் அவர் என்ன சொன்னார்னா, சும்மா எல்லா பேப்பரும் பார்க்காதீங்க, எல்லா கொஷின் பேப்பர் எல்லா கொஷின்ஸும் பார்க்காம ஒரு கொஷின் எடுத்துக்கோங்க.
ஒரு கொஷினை அந்த 15 minutes நல்லா வந்து அனலைசஸ் பண்ணி மைண்ட்லேயே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் வேணால் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. மைண்ட்லேயே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எழுத ஆரம்பித்த உடனே எப்படியும் ஒரு 5 minutes வந்து எழுதுறதுல போயிடும். நம்ம வேற எப்பயுமே என்ன பண்ணுவோம், பொறுமையாக அழகாக எழுதுவோம். அது எப்பயுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ஒரு ஃபாஸ்ட்டாக எழுத வராது. ஏன்னா பிகாஸ் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கேப் இருக்கும், அந்த டக்குன்னு ஃபாஸ்ட் வர்றது கையை. ஸோ அந்த ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது லேட் ஆகும். எப்படி ஃபஸ்ட் கொஷின் மோஸ்ட்லி ½ பண்ணிவிடுவோம் நமக்கே தெரியாமல். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஷின் ஃபுல்லாக மைண்ட்லேயே சால்வ் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிச்சுன்னா நீங்கள் சீக்கிரமே மேபி 20 minutesலேயே முடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லாவே ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்ன சொன்ன மாதிரி எந்தெந்த கொஷின் எப்போ எழுதுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்களே எவ்வளோ டைம் டிசைட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்படி டிசைட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும். ரிவிஷன் பேப்பரு எம்டிபியோட பாஸ்ட் இயர் பேப்பர் எழுதி பார்க்கணும். பிகாஸ் அதில் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் நமக்கு தெரியும். எவ்வளோ கேட்குறாங்க, எவ்வளோ ஈஸியாக சம்ஸ் இருக்கும், எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரியும். இப்போ ஒரு சம் தரலைன்னா தெரியல. ஸோ டைம் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் சம் போகிறது கற்றுப்போம். எல்லாமே நம்ம வந்து ஒரு தடவை 2-3 தடவை எக்ஸாம் பேப்பர்ஸ் முன்னாடி எழுதி பார்க்க வேண்டும். ஆனால் தான் இது எல்லாமே எக்ஸாம் அப்போ உங்களுக்கு புதுசாக எதுவுமே இருக்காது. இப்போ ஏதோ கஷ்டமாக வந்துச்சுனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ண போக உங்களுக்கு மனசு வரும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இப்போ எக்ஸாம் அப்பீர போனீங்கன்னா என்ன ஆயிருக்கும், ஏதோ கஷ்டமாக சம் வந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே ஸ்டக் ஆகிடுவீங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியாது. பட் நீங்கள் வீட்டிலே ஒரு தடவை எழுதி ஒரு டைம் ஸ்டக் ஆகிட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிவிடுவோம். ஓகே இப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அதனால தான் எழுதி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒன்று பண்ணுங்கள், டைம் வச்சு எழுதி பாருங்கள். மேண்டேட்டே நான் சொல்கிறேன். அதை வீட்லேயே கரெக்டாக 2 to 5 அந்த டைம்லேயே கூட எழுதி பாருங்கள். இல்லைன்னா சாயந்தரம் ஒரு டைம் எப்படி வேணால். பட் நான் 3 hours வந்து எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதி பாருங்கள். தென் ஒன்லி எப்படி சொல்கிறது, கிரிக்கெட்டில் எல்லாம் விளாட்றாங்கன்னா அவங்க நெட்ஸில் என்ன விளாட்றாங்க, தே வியர் எவ்ரிதிங், காட் பேட் எல்லாமே ப்ராப்பராக தான் கிரிக்கெட் மேட்ச் பண்ணி நெட்ஸில் விளாட்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக எக்ஸாம் எப்படி எழுத போகிறோமோன்ற மாதிரி தான் அந்த டெஸ்ட் சீரீஸை எழுதி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்குது எக்ஸாமில். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் எப்படி அப்படிங்கிற என்னோட நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் சிஏல எப்படி நான் சொல்கிறேன்னா, ஸ்கூல் நம்ம இது வரைக்கும் படிச்சிருப்போம், காலேஜ் சில பேர் படிச்சிருப்பீங்க. நான் காலேஜ் படிக்கல, ஐம் ஜஸ்ட் டேரக்டாக 12th முடிச்சு வந்துட்டேன். என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கூலில் காலையிலேருந்து உட்காருவோம், அங்கே படிப்போம், வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் படிப்போம், நோட்ஸ் எழுதுவோம், ஹோம்ஒர்க் பண்ணுவோம். ஒரு சிஸ்டம் இருக்குது, டீச்சர்ஸ் இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, டெஸ்ட் வைப்பாங்க, படின்னுவாங்க, எழுத சொல்லுவாங்க. கண்டினியூஸ்லி நம்ம மானிட்டரில் இருக்கோம், ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருப்போம். நம்ம காலேஜ்லையும் கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு கேம்பஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சிஏல என்னன்னா, நீங்கள் கேட்கலாம் அகாடமி நம்ம போகிறோம், அங்கே ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஸ்கூல் மாதிரி சிஏ கிடையாது. இல்லை, ஸோ அகாடமியே போனாலும் அவங்க சொல்லுவாங்க தான், பட் நீங்கள் தானே படிக்கணும். பட் ஸ்கூலாக இருந்தால் டெஸ்ட் வைப்பாங்க, உங்கள் அப்பா அம்மா படிக்க சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. பட் இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த சிஸ்டம் நம்ம அடாப்ட் பண்ணுறது தான் இங்கே ஒரு பெரிய சேலஞ்ச். மற்றபடி இது கஷ்டம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சிஏல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்களே தான் படிக்கணும். யாரும் உங்களை கிளாஸ் பார்க்க சொல்ல மாட்டாங்க, நீங்களே தான் பார்க்கணும். யார் டெஸ்ட் எழுத சொல்ல மாட்டாங்க, நீங்களே தான் டெஸ்ட் எழுதணும். எல்லாம் கைடன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸ்கூல் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, மிரட்டியோ பண்ணு எல்லாரும் பண்ண சொல்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணணும். எல்லாமே உங்களோட சாய்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இது ஷிஃப்ட்டு தான் சிஏல கஷ்டம். ஸோ மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் நான் ஏன் இந்த விஷயத்தை இப்போ சொன்னேன்னா, ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு இருக்குது. இப்போ எக்ஸாம் எழுதுறோம்னா அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறோம் தான் நம்ம எழுதுவோம். எப்பயுமே நம்ம யோசிப்போமா, இன்னொரு அடுத்த அட்டம்ப்டில் எழுதிக்கலாம், ஃபெயில் ஐட்டம் மடி எழுதிக்கலாம் அப்படின்னு நம்ம ஸ்கூல் யோசிக்கணும். பட் சிஏல அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபெயில் ஐட்டம் இன்னொரு அட்டம் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனை நம்ம மைண்ட் செட்டில் கிரியேட் ஆகி ஸ்கூல் மாதிரி நம்ம நினச்சி, இல்லை இந்த அட்டம் தான் நான் எழுதுறேன், இதுதான் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த மைண்ட் செட்டு. நம்ம நிறைய பேர் சரி பரவாயில்ல இன்னொரு அட்டம் இருக்கு, அதுவே நம்மளை வந்து நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல புஷ் பண்ணுது மைண்ட் செட்டில். ஸோ மைண்ட் செட்டில் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்கூல் மாதிரி அணுகுங்க. நான் அப்படி தான் நினச்சேன். நான் அதனால தான் ஐ ஜஸ்ட் கிளியர்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னு நான் நினைக்கிறேன்.
அது ஒரு மைண்ட் செட்டில் முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை டியூன் பண்ணணும். எல்லாமே ஸோ சிஏ வந்து கஷ்டம், அவ்வளோ நேரம் படிக்கணும், எல்லாமே எல்லாமே எல்லா கோர்ஸ்லேயுமே ஒரு வகையானது இருக்குது. டாக்டர் பண்ணாலுமே ஒன்று இருக்குது, லா பண்ணாலும் ஒன்று இருக்குது, ஏகப்பட்ட எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குது. டாக்டரும் நீட்டுக்கு படிக்கணும். ஸோ இன்ஜினியரிங்க்கும் அது தனியாக நம்ம நிறைய விஷயம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி வேஸ் இருக்குது. சிஏல இதுதான் வே. நம்ம ஐசிஐ பில்ட் பண்ணியிருக்காங்க, நீங்களே தான் எல்லாம் பண்ணணும், நீங்களே தான் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேக்கு எவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் பண்ணுறீங்க, ஸோ அதுதான் இந்த இடத்துல ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணி சீக்கிரமாக நம்ம வரமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வி கேன் கிளியர் சிஏ. ஸோ அதுதான் என்னோட ஃபுல் சிஏ ஜேர்னியில் நான் வந்து லேர்ன் பண்ண ஒரு லெசன். ஏன்னா பிகாஸ் அப்படி கஷ்டம்னா அப்படி பாஸ் பண்ணாமல் இருக்காங்க, எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்க எப்படி பாஸ் பண்ணுறாங்க, அந்த சீக்கிரம் அந்த ஒரு சின்ன இந்த சக்ஸஸ் வே அவங்க பிடிச்சிட்டாங்க. இப்படி தான் நம்ம பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வேவை பிடிச்சா போதும், சிஏ இஸ் ஈஸி. நான் சொல்லுவேன், நீங்கள் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தால் அங்கேயே வந்து நம்மளால எப்படி சொல்கிறது, மைண்ட் செட்டே எப்படி சொல்கிறது மாறிடு. ஸோ மைண்ட் செட்டில் எப்பயுமே நம்மளால் முடியும் அப்படின்னு நம்புங்க. பிகாஸ் நீங்களே நம்மளால முடியலன்னு திங்க் பண்ணீங்கன்னா, நீங்களே நம்புனீங்கன்னா அப்புறம் உங்களை யார் நம்புவா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்பினாதான் சிஏ கிளியர் பண்ண முடியும். சிஏ மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் சொல்றேன், சிஏல ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விஷயம். ஸோ மைண்ட் செட் நீங்க எப்பயுமே பாசிட்டிவா மோஸ்ட்லி இருக்க பாருங்க. அது நீங்க கேட்கலாம், அப்ப நீ உனக்கெல்லாம் வந்து நெகட்டிவாக வரலையா, நீ எல்லாம் எதுவுமே ஃபெயிலியர் பார்க்கலையா, கஷ்டமா இல்லையா? எல்லாமே வந்திருக்கு தான். பட் எவ்வளோ நேரத்தில் நம்ம அதுலேருந்து ரெக்கவர் ஆகி நம்மளால் முடியும்னு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணுமோ, எப்படி சொல்கிறது, நெகட்டிவ்னஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபோக்கஸ்டாக நம்ம எப்போ வந்து கன்சிஸ்டன்ஸாக படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ மைண்ட் செட் எப்பயுமே ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சிஏல வந்து கன்சிஸ்டன்சியோட சைக்காலஜிக்கலி நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணுவீங்க, லோ ஸ்டைஃபண்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜ் போயிட்டுருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க, சம்டைம்ஸ் காலேஜ் முடிச்சிருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, அதிகமாக சம்பாதிப்பாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் படிச்சுட்டு இருப்பீங்க உட்காந்து. என்ன கஷ்டம்னா எல்லாரும் எவ்வளோ கஷ்டம் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம வந்து கிளாஸ் பார்க்குறோம், எப்படி சொல்கிறது, ஹாலிடேஸ்லேயும் நம்ம கிளாஸ் படிக்கிறோம் பார்க்குறோம், எங்கேயுமே போக முடியாது. ஸோ இந்த மாதிரி மென்டல் ஷிஃப்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் சம்டைம்ஸ் லாங் அட்டம்ப்ட்ஸ் எடுக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த விஷயங்களும் நிறையா இருக்குது. ஸோ மைண்டில் வாண்ட் டு பி கிளாரிட்டியாக எப்பயுமே இருக்கணும், அதுதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அதில் நீங்கள் கிளாரிட்டியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். மோஸ்ட்லி நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங் இன் சிஏ அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ தென் என்னோட மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தா இதில் இப்போ நான் சொல்லணும்னா மிஸ்டேக்ஸ் என்ன சொல்லணும்னா, எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைமே படிக்கிறப்ப சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க எப்பயுமே. அது ஒரு நாள் உள்ள டீப் லேர்னிங்காக மாறும் உங்களுக்கு. நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒர்க் அவுட் எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ வந்து கான்செப்ட் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ நான் அந்த ஒரு மிஸ்டேக் வந்து ஐ ஜஸ்ட் கிளியர்டாக இருந்தாலும் நான் அந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். அதனால் நிறைய இடத்துல ஈஸியாக மார்க் எடுக்கிற இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணேன், ரொம்ப 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 அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. இன்னொன்று எக்ஸாம் டே ப்ரிப்பரேஷன்ஸ் அப்போ கூட இன்னொரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு டிப்பு. நீங்கள் ஒரு மதியானத்துக்கு மேலே இல்லைனா ஈவினிங்குள்ளேயே மோஸ்ட்லி படிக்கிறது நிறுத்திடுங்க அந்த 1 day 1.5 day. ஏன்னா பிகாஸ் நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து அந்த ஒரு அரை நாள் இருக்கும், அப்போ உட்காந்து படிங்க, ஜஸ்ட் ஃப்ரீயாக விடாதீங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்க்கலான்னு உட்காந்துருங்க. ஏன்னா அந்த ஒரு டைம் ரொம்ப ப்ரீஷியஸான டைம், கிடைக்காது மறுபடியும். ஸோ அப்பயே படிக்க ஆரம்பித்து அடுத்த நாள் மதியானத்துக்குள்ளே சாயந்தரத்துக்குள்ளேயே முடிச்சுட்டு அந்த சாயந்தரத்துக்கு காலையில் வரைக்கும் ஒர்க் அவுட் சம்ஸ், எஃப்ஆராக இருந்தாலும் சரி, ஏஎஃப்எம்மாக இருந்தாலும் சரி, வாட் எவர் ப்ராக்டிக்கல் பார்க்கலாம், தியரட்டிக்கலாக இருந்தால் கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. பிகாஸ் நீங்கள் கடைசியாக ரிவிஷன் வந்து நடுவில் ஒரு எக்ஸாம் நான் சொல்கிறேன், இப்போ நான் டிடி எழுதுன்னு வச்சுக்கோங்க. டிடி நான் கடைசியாக ரிவிஷன் பண்ணது இத்தனை நாள், ஒரு வாரம் 10 daysக்கு மேலே இருக்கும் ரிவிஷன் பண்ணி சம்ஸ் பார்த்து. ஸோ அந்த படித்து ரிவிஷன் பண்ணுவீங்க கான்செப்ட்ஸ், பட் ஆனால் சம் எப்படி அப்ரோச் பண்ணுறது,
எப்படி நம்ம இந்த கோடு போடுறதுன்றது கூட ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். என்ன கால்குலேஷன் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அந்த கேப் இருக்குல்ல, ஸோ தெரியாது நமக்கு. ஸோ அதான் சொல்கிறேன், அந்த ஒரு மதியானம் டு சாயந்தரம் டு அடுத்த நாள் காலை வரைக்கும் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஹால் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு பெட்டராக இருக்கும். நான் ஐடிடிக்கு நான் அப்படி தான் பண்ணேன். மதியானத்துக்கு மேலே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னோட ஃபேக்கல்ட்டியும் அதான் ரெக்கமெண்ட் பண்ணார், நானும் அதான் பண்ணேன். அவர் கொடுத்த கொஷின் பேங்க் இருக்கு, ஏன்னா அந்த கிளாஸ் மட்டும் தான் வெளியே வாங்கினேன் ஐடிடி. அவர் கொஷின் பேங்க்ல சில கொஷின்ஸ் மார்க் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை மட்டும் நான் உட்காந்து முடிஞ்ச வரைக்கும் சம்ஸ் பார்க்கறது, சின்ன சின்ன கால்குலேஷன் பண்ணுறது நான் பண்ணி எக்ஸாம் ஹாலில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. புதுசாக பார்க்கல, டக்கு டக்குன்னு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சின்ன ஒரு மசில் மெமரி டக்குன்னு நமக்கு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அது மேண்டேட்ரியாக எனக்கு கேட்டால் அதை நான் சொல்லுவேன், அதை மறந்துட்ட சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தா இந்த ஸ்மால் சால்வ் மிஸ்டேக்ஸ் நான் சொல்லுவேன். வேறு இப்போ நான் மோஸ்ட்லி ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய பேசுகிறேன். பிகாஸ் அதுதான் மோஸ்ட் ரீசெண்டாக ஞாபகம் இருக்குது எக்ஸாம்ஸில். ஸோ அதனால தான் அதை நான் பேசிகிட்டு இருக்கேன். தென் இதுதான் யோசனை. ஸோ நெக்ஸ்ட்டு வாட் felt I felt after see the results of CA final. Actually உண்மையாக சொல்லணும்னா I'm not surprised. I just passed it because that's a mindset எனக்கு இருந்துச்சு. I know I passed. I will pass. I am pass அந்த மாதிரி. பிகாஸ் அந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும். அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் நமக்கு வரும். நான் ஃபர்ஸ்ட் குரூப்பில் 170, செகண்ட் குரூப்பில் 140. ஸோ எனக்கு 10 மார்க்ஸ் சப்செட் தான் ஆச்சு சிஏ ஃபைனலில். இது எனக்கு முதலே தெரியும். செகண்ட் குரூப்பில் கம்மியாக தான் மார்க் வரும், ஃபர்ஸ்ட் குரூப்பில் செட் ஆஃப் ஆகிடும். இது எல்லாமே ஐ நோ எவ்ரி திங் அனலைஸ், ஐ ஜஸ்ட் பாஸ்ன்னு ஐம் ஜஸ்ட் கான்ஃபிடென்ட். ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்துக்கு இட்ஸ் எ பிக் சர்ப்ரைஸ்டு. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் தான் நான் எல்லாத்துக்கும் சிஏ படிக்கிறதுக்கு வேணும்னு நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான மைண்ட் செட் அது. பிகாஸ் பாசிட்டிவாக இருக்குங்க, கிராட்டிடியூடாக இருங்க, விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள். தினைக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலைல எழுந்திரிச்சு நீங்கள் சிஏ ஆன மாதிரி அந்த ரிசல்ட்ஸ் டே மூமெண்ட்ஸ் அதெல்லாம் நிறைய நான் பண்ணேன். அதுதான் ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. உங்களால் முடியும், நமக்கு எல்லாமே முடியும். ஸோ அதான் நான் சொல்லுவேன். ஸோ அகைன் இன்னொரு வீடியோவில் நான் மறுபடியும் நிறையா கண்டென்ட்ஸோடு நான் வரேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் யூடியூப் சேனல் மூலிமா அவங்களோட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண பார்க்குறேன். So thank you. This is my first video. Support and like and share and subscribe. Thank you. Bye.